Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 இயர் எல்எல்பியாக இருக்கட்டும் 5 இயர் எல்எல்பி கோர்ஸ் நீங்கள் படிக்க போகிற ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 இயர் எல்எல்பியாக இருந்தாலும் சரி 5 இயர் எல்எல்பியாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சீட் கிடைக்கல, மார்க் வந்து எனக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இது வந்து கரஸில் படிக்க முடியுமா, ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து லா படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறீங்க. இது வந்து நான் இதை சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம லா ரிலேட்டடாக வீடியோ போட்டது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய லா யூனிவர்சிட்டி வெப்சைட் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். பட் இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே ஃபைன். முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து சட்டம் சம்மந்தமாக வந்து படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து படிக்க வைக்க முடியல, நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாவை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் கரஸில் வந்து படிக்கவே முடியாது. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அப்படி வந்து பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைம் கோர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். கரஸில் போயிட்டு படிக்கிறேன், அந்த ஈவினிங் காலேஜில் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற போகிறீங்களா, இல்லை சட்டம் படிச்சுட்டு நீங்கள் லாயர் ஆக போகிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். இல்லை சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோசியல் மீடியாவில் எவ்வளவோ வீடியோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் காப்பி புக்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். சரிங்களா, நீங்கள் தமிழ்லேயே எடுத்து ஈஸியாகவே வந்து புக்கை படிச்சுக்கிட்டீங்கனாலே சட்டம் சம்மந்தமாக நீங்கள் வந்து அந்த ஆக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே முக்கியம் கிடையாது. நீங்கள் படித்து நீங்கள் வந்து லாயர் ஆகிறது, அதாவது அட்வொகேட் ஆகிறதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால நம்ம ரெகுலரில் படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பாசிபிள். நம்ம ஒரு கோர்ட்டுக்கு எப்படி சரியான ஒரு நேரத்துக்கு நம்ம வந்து போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த காலேஜ் இந்த 3 இயர் படிக்கும் போதே உங்களுக்கு எல்லாமே முடிவு பண்ணிடும். நம்ம வந்து ஒரு சரியான ஒரு அட்வொகேட் ஆகுமா இல்லை ஒரு ஆக மாட்டோமா அப்படிங்கிறத நீங்கள் அந்த படிப்புலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கரஸில் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து கிடையாது. பட் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கர்நாடகா லா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் மட்டும் வந்து எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து முன்னாடிலாம் இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர், என்னுடைய சுற்று வட்டாரத்தில் அதிகமாக நிறைய பேர் வந்து லா படிச்சுட்டு நிறைய அட்வொகேட்லாம் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் லாயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ தானே எல்லாருமே வந்து ரொம்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ஆர்வக்கோளாறில் ரொம்ப இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரீங்க. பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு 10 இயர்க்கு முன்னாடிலாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத தாண்டி அதர் ஸ்டேட்டில் இந்த ஆந்திரா கர்நாடகாவில் தான் வந்து அதிகமாக நிறைய அட்வொகேட்ஸ்லாம் வந்து படித்து அவங்க பார் கவுன்சிலில் பதிவு பண்ணி கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க. சரிங்களா, அப்படிங்கிறதுனால கர்நாடகாவில் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். உங்களுக்கு லாங்குவேஜ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உள்ள இறங்கி கூட படிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ். பட் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா காலேஜஸுமே வந்து கர்நாடகா லா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ். கிட்டத்தட்ட 108 காலேஜஸ் வந்து கர்நாடகா ஃபுல்லாக இருக்குது டோட்டலாக. நீங்கள் சேலத்தில் தான் இந்த நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா சேலம் பக்கத்தில் தான் வந்து பெங்களூர் இருக்குது. நீங்கள் பெங்களூரில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. பெங்களூரில் வந்து எந்தெந்த காலேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கர்நாடகா யூனிவர்சிட்டியுடைய லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறேன், அங்கே போயிட்டு செக் பண்ணுங்கள். இப்போது அக்டோபர் 3ஆம் தேதி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. கர்நாடகா யூனிவர்சிட்டியில் 3 இயர் எல்எல்பியாக இருந்தாலும் சரி 5 இயர் எல்எல்பி கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து தாராளமாக நாங்கள் சொல்கிற டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது வந்து அட்மிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2023 to 24 கல்வி ஆண்டுக்கான அட்மிஷன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் 3 இயர் எல்எல்பி டிகிரி ப்ரோக்ராமிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் எல்எல்பியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட்டட் இருக்குது, ஹானர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 5 இயருக்கு வந்து பிஏஎல்எல்பி, பிபிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து அஃபிலியேட்டட் கோர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்கோ அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து கர்நாடகா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இருக்குது. கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி பேர் வந்து கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இது வந்து எதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து பண்ணுறேன், ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டேட்டை தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அதர்
ஸ்டேட்டை நம்ம வந்து வீடியோ போடுறதுனால வந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நிறைய மாணவர்கள் வந்து நாங்கள் வந்து லோ கட் ஆஃபில் இருக்கோம், எங்களால் வந்து சீட் கிடைக்கலன்னா அடுத்து நான் என்ன பண்ணுறது, கரஸில் ஏதாவது படிக்கிறதுக்கு வழி இருக்கா, ப்ரைவேட் காலேஜ்லேயும் போயிட்டு என்னால் படிக்க முடியாது, ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா கேட்குறாங்க, டொனேஷன் ஃபீஸ் கேட்குறாங்க, இதெல்லாம் எங்களால் வந்து பே பண்ண முடியாது, நாங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு சொல்கிறீங்க. பட் உங்களால் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கர்நாடகா ஸ்டேட்டை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வருஷம் வருஷம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ வந்து அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுவாங்களோ அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அக்டோபர் 3ஆம் தேதி நேற்றுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் கன்சல்ட் லிஸ்ட்டு ஆல் கேண்டிடேட்ஸ் மெரிட் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 26ஆம் தேதி அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிலீஸ்டு கட் ஆஃப் உங்களுக்கு வந்து 30ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் இல்லாமல் பே பண்ணணும் அப்படின்னா 8ஆம் தேதிக்குள்ளே அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் வந்து என்ஆர்ஐ பீப்புளாக இருக்கீங்க, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 15,000 ரூபாய் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் த்ரூ சேவா சிந்து போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டலில் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட்டு போய் படிக்கிறதுனால கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். இது இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே வந்து போயும் வந்து படிக்க முடியும். சரிங்களா? இதில் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 இயர் எல்எல்பி கோர்ஸ்னு சொல்லிட்டு 3 இயர் எல்எல்பி கோர்ஸுக்கு வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை விட இவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிசி கேட்டகரி மினிமம் 50% மார்க் கேட்பாங்க. பட் இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 45 மார்க்ஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45 மார்க்ஸ் வந்து இதில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே இது ஓபிசி கேட்டகரியாக இருக்கு வேணா அதிகமாகவே வந்து ஓபிசி கேட்டகரினா வந்து 40% அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 39% இருக்கக்கூடியவங்களும் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் கேட்டகரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க 30 to 35 இயர்ஸ் நீங்கள் வந்து குள்ளே இருக்கக்கூடணும். இது அதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18. நீங்கள் டிகிரியோ இல்லை வந்து +2 5 இயர் கோர்ஸ்னால் +2, நீங்கள் 3 இயர் எல்எல்பிக்கு படிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு யூஜி டிகிரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன். அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு இதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து லிங்க்கில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பேமெண்ட் டேட்ஸு, லாஸ்ட் டேட்ஸு, எவ்வளோ ஃபைனோட நம்ம வந்து பே பண்ணணும், ஃபைன் இல்லாமல் பே பண்ணுறது எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ண மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ராப்பராக எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நான் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அப்ளிகேஷனை நாங்கள் வந்து கன்சல்டேட்டுக்காக வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு இது ஒரு டெமோ உங்களுக்கு கொடுங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் வாங்கி எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து போடணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதர் ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் நம்ம அட்மிஷன் போடுறதுனால எக்ஸ்ட்ரா நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சரியான முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கட் ஆஃப்க்கு வரும்போது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் யாராவது உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸோ யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.